வணக்கம், வெல்கம் டு ஷஃபி கைடன்ஸ். டிஎன்பிசி கணிதம் தொடர்புடைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நேரம் மற்றும் வேலை அப்படிங்கிற தலைப்புல உள்ள எல்லா விதமான கணக்குகளையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட பார்ட் 7 வீடியோ தான் இது. தமிழ்நாட்டுக்குள்ள குட்டி ஜப்பானா அப்படிங்கிற மாதிரி இந்த நேரம் மற்றும் வேலை அப்படிங்கிற தலைப்புலையும் சதவீதம் அப்படிங்கிற தலைப்பு குட்டியோண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கு. என்னப்பா மீண்டும் மீண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டா ரொம்பவே ஈஸியான கணக்குகள்ங்க. இந்த ஒரு பார்ட் ஃபுல்லா இந்த கணக்குகளை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபுல்லாவே ஷார்ட்கட் தான். சரி வாங்க எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க? Ram can do a work in 15 days. Rahim is 50% more efficient than Ram. The number of days Rahim will take to do the same piece of work is. அதாவது ராம் என்பவர் ஒரு வேலையை 15 நாட்களில் முடிக்கிறார். ரஹீம் என்பவர் ராமை விட 50% விரைவாக முடிப்பார் எனில் ரஹீம் மட்டும் தனியாக அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாதிரி சதவீதம் கொடுத்து வரக்கூடிய சம்முக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தாங்க. என்னது அப்படின்னா ஒரே ஒரு ஷார்ட்கட் தான். 100% அப்படிங்கிற இந்த மாதிரி வந்துருச்சுனாலே 100% அப்படிங்கிறத மேல போட்டுக்கோங்க. சரி இருக்கட்டும். கீழையும் 100% போட்டுக்கோங்க. என்னப்பா சரி இருக்கட்டும். அதுக்கடுத்து அவங்க கொடுத்திருக்கக்கூடிய சதவீதத்தை கீழே இருக்கக்கூடிய இந்த 100% கூட பெருக்கிக்கங்க. சரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்க எத்தனை நாள் கொடுத்துருக்காங்களோ அதை இது கூட பெருக்கிக்கங்க. அவ்வளோதாங்க. இதுல போட்டா ஆன்சர் வரப்போகுது. சரி பண்ணிடலாமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. 2018 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். மேல 100% அப்படி போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ரஹீம் என்பவர் ராமை விட 50% விரைவாக முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. 50% கொடுத்துட்டாங்க. அப்ப கீழே இருக்க இந்த 100% கூட 50% கூட்டிக்கணும். சரி இருக்கட்டும். இன்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 15 நாள்ல முடிப்பாரு. ராம் என்பவர் 15 நாள்ல முடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. 15 நாள இன்ட்டு 15 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிடுவோம். ரஹீம் மட்டும் தனியாக அதே வேலை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இவ்வளோ ஹானையும் பண்ணிட்டு இருக்கோங்க. சரி கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ 100% மேலே அப்படி இருக்கட்டும். கீழே 100 கூட இந்த 50 கூட்டுக்குங்க. அப்போ 150% அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். இன்ட்டு 15. இப்போ இது எல்லாத்தையும் அடி கொடுத்துடலாம். அடிச்சோம்னா ஆன்சருங்க. சரி கீழே ஒரு சைவர் மேலே ஒரு சைவர் கேன்சல் பண்ணிக்கலாம். ஐ 2 10 மூவி 3 5 15 3 1 3 3 ஐ 3 15. அப்போ 2 இன்ட்டு 5 10. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதான் ஆன்சர் வந்துருச்சா? இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான். இதை வச்சுதான் எல்லாமே பண்ண போறோம். சரி அடுத்த சம் பார்த்துடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? A can do a certain job in 12 days. B is 60% more efficient than A. How many days B alone take to do the same job? அதாவது 12 நாட்களில் A என்பவர் ஒரு வேலையை முடிக்கிறார். B என்பவர் ஏயை விட 60% திறமையானவர் எனில் B தனியாக அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே கிடையாது. மேல 100% போட்டுக்கோங்க. கீழையும் 100% போட்டுக்கோங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 60% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க 100 கூட இந்த 60% கூட்டிக்கோங்க. சரி இன்ட்டு எத்தனை நாட்கள் கொடுத்துருக்காங்க அதை பெருக்கிக்கோங்க. 12 நாட்கள். இதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா பி தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்கள்ல முடிச்சிருப்பாரு அப்படிங்கிறது கிடைச்சிடும். அவ்வளோதாங்க. சரி மேலே 100% அப்படி போட்டுக்கோங்க. 100 கூட 60 கூட்டணும் அப்படின்னா எத்தனை? 160 இன்ட்டு 12 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரி இருக்கட்டும். கீழே ஒரு சைவர் மேலே ஒரு சைவர் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 2ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணிக்கலாமா? 8 2 16 6 2 12. சரி 4 2 8 மூவி 2 6 கீழே 2 4 ஐ 2 10. அப்போ 5 இன்ட்டு 3 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. 5 இன்ட்டு 3 டிவைடட் பை 2. 5 இன்ட்டு 3 எத்தனை? 15 டிவைடட் பை 2. அப்போ பாருங்க கடைசியா நம்மளுக்கு வந்திருக்க கூடாது 15 பை 2 தான். ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல. அப்போ இந்த சம பின்னத்தை நம்ம கலப்பு பின்னமா மாத்திடலாமா?
வேற என்னங்க வேலை இருக்கு? அவ்வளோதான். 2 அப்போ இந்த 2க்கு இந்த சைடு 7 போட்டுக்கோங்க. எதுக்கு? 7 × 2 14. 2 பேருக்குன்னா 14. 14 கூட எத்தனை கூட்டுனா 15 வரும்? 1 கூட்டினா 15 வரும். சரி, அப்போ 14 + 1 15. அதாவது 15/2 நாள் 1 தான். 7 1/2 நாள் 1 தான். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஒரு நொடியில் ஆன்சர் வந்துருங்க. அவ்வளோதான். கொஸ்டின் பார்க்க தான் பயங்கரமா இருக்கும். ஆன்சர் ஒரு நிமிஷத்துல வந்துரும். சரி, A alone can do a piece of work in 35 days. If B is 40% more efficient than A, then B will finish the work in dash days. A என்பவர் ஒரு வேலையை 35 நாட்களில் முடிப்பார். B ஆனவர் A ஐ விட 45% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் B ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 8ஆம் கிளாஸ் புக்ல இருக்கு. 8ஆம் கிளாஸ் புக்ல பயிற்சி 4.4 போய் பாருங்க. கண்டிப்பா இந்த சம் இருக்கும். குரூப் 3 எக்ஸாம்ல 2022லயும் கேட்டிருக்காங்க. சரி வாங்க எப்படி சால்வ் பண்றதுன்னு பாத்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 40% கொடுத்துட்டாங்க. டேஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க? 35 கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான் நம்ம ஃபார்முலா. மேல 100% அப்படி போட்டுக்கோங்க. கீழே 100% + 40% இன்ட்டு 35 நாள பெருக்கிக்கலாம். அவ்வளவுதான். அப்போ 100% டிவைடட் பை 100 + 40 140% இன்ட்டு 35. இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டா ஆன்சர். அவ்வளோதாங்க. கீழே ஒரு 0 மேலே ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ I 2 10, 7 2 14, 1 7 7, I 7 35, 5 × 5 25. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. மேலே நம்ம சால்வ் பண்ண கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2018 2022 2 எக்ஸாமில் தொடர்ச்சியாக 2018லையும் கேட்டிருக்காங்க, 2022லையும் கேட்டிருக்காங்க. இதில் என்னங்க இருக்குது? அவ்வளோதான். மேலே 100%, கீழே 100% ப்ளஸ் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சதவீதம் இன்ட்டு டேஸு. அவ்வளோதான் ஆன்சர் வந்துடும். இப்படிலாம் கொஸ்டின் கேட்டால் அடித்து தூக்கிடலாம். கண்டிப்பாக இந்த வாட்டி நடக்கக்கூடிய தேர்வில் கவர்மெண்ட் வேலையை நீங்கள் அடித்து தூக்கிட்டு போகிறீங்க. அவ்வளோதாங்க. A can do a job in 16 days. B is 60% more efficient than A. Find the number of days for B to finish the same work. அதாவது ஒரு வேலையை A 16 நாட்களில் முடிப்பார். B என்பவர் A ஐ விட 60% அதிகமான திறமை உடையவர். எனில் முழு வேலையை முடிக்க Bக்கு தேவையான நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2017 TNPSC எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. அதே தான். மேலே 100%, கீழே 100% கூட 60% கூட்டணும். இன்ட்டு அவங்க கொடுத்துருக்கூடிய நாளை பெருகிக்கணும். அவ்வளோதான். எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க? 16 நாள் கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா பிக்கு எத்தனை நாள் தேவைப்படுச்சோ அந்த நாள் நம்மளுக்கு கிடச்சிரும். சரி, கீழே அதாவது மேலே 100% அப்படி போட்டுக்கோங்க. கீழே 100 கூட 60 கூட்டணும் அப்படின்னா 160% இன்ட்டு 16 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். மேலே ஒரு 0 கீழே ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஓர் 16 16, ஓர் 16 16, அப்போ 10 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏதாச்சும் திருத்திக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, திருத்திக்கிறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.